வெல்கம் டு தமிழ்ச்சி சமையலறை. இன்றைக்கி டேஸ்டான எம்மியான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதாவது ஒரு வெங்காயத்தை 4 அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ வதங்கின வெங்காயத்துக்கு கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்க போகிறோம். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க மீனையும் மாங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு மீனாக நம்ம சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறம் மாங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதி வர்றதுக்காக மூடி வச்சிடலாம். மீன் குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்க வேணாம், அதோட வாசனையே நம்மளை வந்து கூப்பிட்டுருச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லா தனியாக வந்துடுச்சு. இப்போது குழம்பு வந்து நிறுத்திடலாம். எம்மியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரி, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.